பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். ரப்பனா ஜித்னா இல்மா. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யா ஃபத்தாஹ். சூரா மரியம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். தொடர்ந்து 16வது வசனத்துல இருந்து 40வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த 41வது வசனத்துல இருந்து எதுல சூரா மரியம் 41வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே, நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய நேசர் அவரை பத்தின செய்திய நம்ம உங்களுக்கு சொல்றோம், அதை இந்த மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க போறோம். வாங்க பாப்போமா? அல்ஹம்துலில்லாஹ். 41வது வசனத்துல இருந்து 45வது வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வதுகுரு ஃபில் கிதாபி இப்ராஹிம். இந்த அல்லாஹுடைய வேதத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா நினைவு கூறுறான். இன்னஹு கான சித்தீகன் நபியா, நிச்சயமாக அவர் ஒரு நபியாவும் உண்மையாளராகவும் இருந்தாரு. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹு அக்பர். நபியே, இம்மறையில் இப்ராஹிமை பற்றி எடுத்துரைப்பீராக, நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராகவும் இறை தூதராகவும் இருந்தார். அவர் தன் தந்தையிடம், என் தந்தையே, எதையும் செவியுறாத, எதையும் பார்க்காத, உமக்கு எந்த பயனும் அளிக்க இயலாத ஏன் வழிபடுகிறீர்கள் என்று கூறியதை எண்ணி பார்ப்பீராக. என் தந்தையே, உமக்கு கிடைக்காத ஞானம் நிச்சயமாக எனக்கு கிடைத்துள்ளது. எனவே என்னை பின்பற்றுவீராக. நான் உமக்கு சீரான வழியை காட்டுகிறேன். என் தந்தையே, ஷைத்தானை வழிபடாதீர். நிச்சயமாக ஷைத்தான் அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹுவுக்கு மாறு செய்பவனாக இருக்கின்றான். என் தந்தையே, அருளாளனாகிய அல்லாஹ்விடமிருந்து வரும் வேதனை உம்மை தீண்டிவிடும் என நிச்சயமாக நான் அஞ்சுகிறேன். இதனால் நீ ஷைத்தானுக்கு நண்பராகி விடுவீர் என்றும் கூறினார். அப்போ இந்த இடத்துல உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளரின் தந்தைன்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி இந்த இடத்துல சொல்லிட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓரிரை கொள்கைய பரப்புரை செய்யும் போது முதல்ல தன்னுடைய குடும்பத்திலிருந்து துவங்குறாங்க. அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவர்களுடைய தந்தை ஆசர் அவங்களுக்கும் இந்த அவங்க 2 பேருக்கு இடையில நடந்த டிஸ்கஷன், அந்த உரையாடல், அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுறான். அப்ப இதுல மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு படிப்பினை, ஒரு முன்மாதிரி நமக்கு இருக்கு. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். நாம அதுக்கடுத்து நம்மளுடைய குடும்பம், அடுத்து வெளியில. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சூரா மரியம் 41வது வசனத்துல உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர், இறுதி தூதர், ரஹ்மத்துல்லில் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி காட்டுறான், நபியே, இந்த இறைமறையில, இந்த அல் குர்ஆன்ல இப்ராஹிமை பற்றி எடுத்துரைப்பீராக அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அவங்களுக்குள்ள, அவங்க குடும்பத்துல, அவங்களுடைய தந்தையோட பேசினது, அவங்க சமுதாயத்தோட பேசின விஷயங்கள்லாம் நான் சொல்றேன். இதை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நபியே, சிலைகளை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய சமுதாயம் இருக்குல்ல, இவர்களுக்கு இறைவனின் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய செய்தி எடுத்து சொல்லுங்க. அவர் உண்மையாளரா இருந்தாரு, இறை தூதரா விளங்கினாரு. அவர் தன்னுடைய தந்தையை பத்தி, அவர் சிலை வழிபாட்டுல இருந்தப்போ அவரை எப்படி தடுக்க முயற்சி செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு செய்திய நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்கு, உங்களுடைய சமுதாய மக்களுக்கு, சிலைகளை 360 சிலைகளை கஅபாவை சுத்தி வச்சு வணங்கி வர்றாங்களே, இந்த சமுதாயத்துக்கு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்றான். இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி பார்க்கும்போது கிமு 1985ல இருந்து 2160வது வருஷம் வரைக்கும் வாழ்ந்த இறை தூதரா இருக்கிறாங்க. ஈராக்ல பழைய கல்தானியா அந்த நகர்ல பக்தாதுக்கு பக்கத்துல உள்ள ஊர், பேரே ஊர் அப்படிங்கிற அந்த இடத்துல பிறக்கிறாங்க. அவங்களுடைய தந்தையோட பேர் தான் ஆசர், தேராஹு அப்படின்னு சொல்லிட்டு ஹீப்ரு மொழியில அவங்களுடைய வேதத்துல பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் ஹீப்ரு குல முதல்வர்கள்ல முதலானவரா இருக்கிறாங்க. ஹீப்ரு குல முதல்வர்கள்ல முதலாமவரா இருக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யூதர்களால் அறநெறியின் அடையாளம் என்றும், கிறிஸ்தவர்களால் அனைத்து விசுவாசிகளின் தந்தை அப்படின்னு சொல்லியும், முஸ்லிம்களால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னோர்ந்தும் போற்றப்படக்கூடியவரா இருக்கிறாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை ஆசர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 2025 பிறந்து 2230 மரணம் அடைந்தாங்க அப்படின்னும், அந்த நாட்டு மன்னன் நம்ரூத்னு சொல்லக்கூடிய நிம்ரூத் அந்த ஆட்சியாளனுடைய அந்த அரசனோட படையில உயர் அதிகாரியா அவர் இருந்தாரு. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர் அப்படிங்கிறதாவும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. அது மட்டும் இல்ல, சிலை வழிபாடு செய்யக்கூடிய குடும்பத்துல பிறந்திருந்தாரு. அதுல தீவிர ஈடுபாடு கொண்டவராகவும் ஆசர் இருந்தாரு. விவிலியம் பழைய ஏற்பாட்டுல பதியப்பட்டிருக்கு. எப்படின்னு சொல்லி பார்த்தா, பூர்வகத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். இயேசுவா 24வது அத்தியாயம் 24வது பகுதியில 2வது அத்தியாயத்துல பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவிலியம் பழைய ஏற்பாட்டுல இருக்குங்கிறத இந்த இடத்துல நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் நோட் பண்ணி கொடுக்கறத இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஆசருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தவிர நாகோர், ஹரான் அப்படின்னு 2 மகன்கள் இருந்தாங்க. சிரியாவுல ஹர்ரான் நகர்ல தனது 205வது வயசுல ஆசர் இறந்து போனாங்க அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இவர் 70 ஆண்டு வாழ்ந்தாருன்னு சொல்லி ஒரு பதிவுலையும் 250 ஆண்டு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. எது உண்மைங்கிறது அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். தப்சீர் மாஜிதி பிரிட்டானிய தகவல் கலைக்களஞ்சியத்திலையும் இது பதியப்பட்டிருக்குங்கிற ரெஃபரன்ஸ்லையும் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக் பகுதியில அந்த பக்தாதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிற ஒரு கிராமமோ சிட்டியா தெரியல, அந்த ஊர்ல பறந்திருக்கிறாங்க. அவங்க தனக்கு அல்லாஹாலாவுடைய நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வகை அவங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி முதலா தன்னுடைய தந்தைக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. நீங்க உங்க கைகளால சிலைகளை செய்றீங்க, கடவுள்னு சொல்றீங்க, அதுக்கு எதையும் பார்க்கக்கூடிய சக்தியும் இல்ல, எதை பேசுறது கேட்கிற சக்தி இருக்கா, அதுவும் இல்ல, ஏதாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த ஒரு ஆற்றலும் அதுக்கு இல்ல, அதையும் நீங்க வழிபடுறீங்க. உங்களுக்கு எந்த பயனுமே இது கொடுக்காது, எந்த ஒரு இடரையும் தடுக்க, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருது அது தடுக்க முடியுமா, அதுக்கும் அது இயலாத அந்த சிலைகளுக்கு எந்த ஒரு சக்தியுமே இல்லையே, அதையே நீங்க வணங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் 42வது வசனத்துல கேட்கக்கூடிய தன்னுடைய தந்தையை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய செய்தியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்து 43வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்றாங்க, என் தந்தையே, உமக்கு கிடைக்காத ஞானம் நிச்சயமாக எனக்கு கிடைத்துள்ளது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன செய்தியை அல்லாஹ் தஆலா பதிவு பண்றான். அதாவது தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களுடைய உயிரணுல இருந்து பிறந்தவனா இருக்கலாம், உங்கள் மகங்கிறதுனால உங்களை விட என்னை சிறியவனாகவும் நீங்க பார்க்கலாம், ஆனா நீங்க அறியாத உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஞானம் அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு தந்தையே, அதை நான் உறுதியா தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க தந்தையே. நான் உங்கள்ட்ட இருந்து, நீங்க பெத்த பிள்ளைதான், உங்களை விட சின்னவன் தான், உங்களோட மதிப்பு கம்மியானவன் தான், நீங்க என்ன அப்படியே நீங்க பார்க்கலாம், எல்லா வகையிலையும் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, ஆனால் தந்தையே, என்னுடைய அன்பு தந்தையே, என்னுடைய பாசத்துக்குரிய தந்தையே, உங்களுக்கு கிடைக்காத ஒரு அறிவு ஞானத்தை அல்லாஹாலா ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தூதரா என்னை அனுப்பியிருக்காங்கிற ஒரு மிகப்பெரிய ஞானத்தை அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க தந்தையே, அதனால என்னை பின்பற்றுங்க, நான் உங்களை சீரான வழியை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை கிட்ட அழகான முறையில சொன்ன ஒரு செய்திய சொல்றாங்க பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை கிட்ட யா அபத்தி, என்னுடைய அன்பு தந்தையே, என்னுடைய பாசத்துக்குரிய தந்தையே, எவ்வளவு அழகா சொல்றாங்க. நம்மளும் நம்மளுடைய நானா தம்பி தாத்தா தங்கச்சி எல்லாத்தையும் அன்பா பாசமா இங்க வாங்கல நீங்க செய்யறீங்க, ஆனா அல்லாஹ் இங்க பாருங்க இந்த வசனத்துல இப்படி சொல்லியிருக்கான், இதை கேளுங்க தங்கம், அப்புறமா அல்லாஹால உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பான்னு நம்மளும் அன்பான முறையில அழகான முறையில எடுத்து சொன்னா நம்ம குடும்பத்து மக்களும் திருந்தத்தானே செய்வாங்க. நம்ம திருந்துறதுக்கு, நம்ம மாறுறதுக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுத்துக்கிட்டோம்ல,
அதே மாதிரி மற்றவங்களும் அதை புரிஞ்சு விளங்குறதுக்கு ஒரு டைம் ஒன்று நம்ம கொடுக்கணும் தான். நம்ம சொன்னதுமே அப்படியே இராணுவத்துல கட்டுப்பட்ட மாதிரி உடனே அவங்க வரணும்னு சொல்லி நினைக்கிறதும் தப்பு. இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி என்னத்த கேட்க போறாங்கன்னு சொல்லாம இருக்கிறதும் தப்பு. இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு கிடைச்ச ஞானத்தை தன்னுடைய தந்தை கிட்ட தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட எவ்வளவு அழகா எடுத்து வைக்கிறாங்கிற ஒரு அழகிய விஷயத்த அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா இந்த இது மூலம் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, தந்தைய நீங்க எதையுமே கேட்காத, எந்த ஒரு பலனுமே கொடுக்காத, எந்த ஒரு தீமையும் கூட தடுக்க முடியாத சிலைகளையா வணங்குறீங்க, இங்க வாங்க, எனக்கு அல்லாஹாலாவிடமிருந்து ஒரு ஞானம் கிடைச்சிருக்கு, நீங்க என்னை பின்பற்றி வந்தீங்கன்னா நான் உங்களை சீரான ஒரு வழிக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லக்கூடியத எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனங்கள்ல இருந்து நமக்கு அழகிய படிப்பினையா நம்மளுடைய குடும்பத்தார்கள் கிட்ட அழகான முறையில் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும், மாற்று மத நண்பர்கள்ட்ட இந்த விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அச்சத்திலிருந்து விடுபடுதலை பெற்று உயர் லட்சியத்தை அடைவதற்கு வகை செய்யும் நேரான வழியை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் தந்தையே அப்படின்னு சொன்னாங்க. மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என் தந்தையே ஷைத்தானை வழிபடாதீங்கன்னு சொன்னாங்க. 44வது வசனம். இந்த சிலைகள் இருக்குல்ல, இது வழிபடுறது மூலம் நீங்க ஷைத்தானுக்கு கீழ்ப்படியாதீங்க. சிலைகளை வழிபடுவது மூலம் யார நீங்க வழிபடுறீங்க? ஷைத்தானை வழிபடுறீங்க, ஷைத்தானுக்கு கீழ்ப்படுகிறீங்க. ஏன்னு சொன்னா அவன்தான் சிலைகளை வழிபடுமாறு தூண்டுறான், அதுல திருப்தியும் அடையிறான். அதனால என்னுடைய தந்தையே நீங்க இந்த சிலைகளை வழிபடாதீங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதீங்க, சைத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களா நீங்க ஆகாதீங்க அப்படிங்கிறத தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயம் மாதிரியே 36வது அத்தியாயத்துல 60வது வசனமா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் கூறுகின்றான், ஆதமின் மக்களே, மனிதர்களே, நீங்கள் ஷைத்தானை வழிபடக்கூடாது, நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாவான் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட உறுதிமொழி வாங்கலையா? அல்லாஹாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு மறுமை சொர்க்கத்துல வானலோகத்துல வச்சிருக்கும்போ அவங்களுடைய முதுவ தண்டை தடவி நம்ம எல்லாரும் இன்க்ளூடட் கடைசி வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் கொண்டு நான் தான் உங்களுடைய ரப்பு இருக்கிறா பாருங்க, இவன் உங்களுக்கு எதிரி, இவன் என்ன மட்டும் வழிபடுங்க, இவனுக்கு கீழ்ப்படையாதீங்கிற உறுதிமொழியை எல்லார்கிட்டையும் கேட்டு நம்ம எல்லாரும் ஓகே அல்லா நீதான் என்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அது அல்லாஹ் நினைவூட்டு முகமா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி, அதனுடைய மக்களே நீங்க அவனை வழிபடக்கூடாதுன்ற ஒரு உறுதிமொழி நான் வாங்கலையா? நீங்க எல்லாம் என்கிட்ட ஒரு பயத், ஒரு உறுதிமொழி, ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு தானே வந்திருக்கீங்க, ஏன் மறந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதையே ஷைத்தான் அளவற்றோர்லாம் ஆகிய அல்லாஹுக்கு மாறு செய்பவனா இருக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவன் தன்னுடைய இறைவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தான்ல, அகந்தை கொண்டு மாறு செய்பவனா இருக்கிறான். இதனால அவனை அல்லாஹ் தஆலா விரட்டி விட்டான், தன்னுடைய அருள்ல இருந்து அப்புறப்படுத்தினான். அப்படிப்பட்டவனை போய் நீங்க பின்பற்றலாமா? அவர்களை பின்பற்றாதீங்க. எதுக்காக? நம்முடைய தந்தைக்கு கண்ணியம் கொடுக்க சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுக்கு. ஆனா அவன் என்ன செஞ்சான்? இருமாப்போட, பெருமையோட, அகந்தையோட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தவனுக்கு, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகி விரட்டப்பட்டவனுக்கு நாம கீழ்ப்படியலாமா? அவனை பின்பற்றலாமா? அல்லாஹ் தஆலா அதுதான் சொல்றான், அவன் உங்களுக்கு எதிரி, உங்களை வழிகெடுக்கிறதுக்கு என்கிட்ட சவால் விட்டு வந்திருக்கான். நான் போற இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போறேனா இல்லையான்னு பாருன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனுக்கு பின்னாடி போறீங்களே ஆதமுடைய மக்களே, போகலாமா? அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியா இருக்கான், போகாதீங்க. அவன் அல்லாஹ்வுடைய அருள்ல இருந்து விரட்டப்பட்டவனா இருக்கான், அவனை பின்பற்றாதீங்க. அதையே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என் தந்தையே, என்னுடைய பாசத்திற்குரிய தந்தையே, ஷைத்தானை வழிபடாதீங்க, அவன் சிலைகளை வழிபடுமாறு உங்களுக்கு தூண்டுவான், அதுல திருப்தியும் அடைவான், அதனால அவன்கிட்ட போகாதீங்க என்று சொல்லக்கூடிய செய்திய அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய தந்தையே, அருளாளனாகிய, அன்பாளனாகிய, கருணையாளனாகிய இறைவனிலிருந்து வரக்கூடிய வேதனை உங்களை தீண்டிருமோன்னு நான் நிச்சயமா அஞ்சுறேன் தந்தையே. இதே தான் நாம நம்முடைய மக்களுக்கும் நமக்கும்
நம்ம மட்டும் பெரிய வானத்துல இருந்து இறங்கி வந்துட்டோம், நான் பெரிய அவுளியா, நான் பெரிய மலக்குன்னு சொல்லல. எந்த நேரத்துலயும் சந்தர்ப்பம் ஒரு செகண்ட் கிடைச்சா கூட மிஸ் பண்ண மாட்டான் ஷைத்தான் வழி கெடுக்கிறதுக்கு. அப்ப நம்ம எல்லா நேரத்திலயும் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடி அவனை அஞ்சி அவனையே முழுமையா சார்ந்து இருக்கணும். இந்த இடத்துல சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து, அருளாளன் ஆகிய இறைவன் இருந்து உங்களை அவனுக்கு இணை வைக்கிறதுனால அவனுடைய வேதனை உங்களை தாக்கிருமோ, நிச்சயமா அதை நினைச்சு தந்தையே நான் பயப்படுறேன், அதனால இந்த ஷைத்தானுக்கு வழிபடாதீங்க, சிலைகளை வணங்காதீங்க, எதையுமே கேட்க பார்க்க உதவி செய்ய சக்தி இல்லாத அதை வணங்குறது மூலமா ஷைத்தான் திருப்தி அடைகிறான், அவனுக்கு கீழ்படுகிறீங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதா சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்லீஸிடமோ அவன் அல்லாத வேறு எவரிடமோ இந்த மேற்கண்ட எந்த அதிகாரமும் கிடையாது. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, உங்களுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்கு, உங்களுக்கு எல்லா விஷயமும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் அதிகாரம் இருக்கா? ஏன் அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய வேதனையை தடுக்கிற அதிகாரமாச்சும் இருக்கா? இருக்காது. அதனால மாறாக நீங்கள் அவனை பின்பற்றுவது அல்லாஹ்வின் வேதனையை உங்களை சூழ்ந்து கொள்வதற்கு காரணமாயிரும். அதனால நீங்க அவனை பின்பற்றாதீங்க. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 16வது அத்தியாயம் 63வது வசனம், அல்லாஹ் மீது ஆணையாக நபியே உமக்கு முன்னரும் பல சமுதாயத்தாருக்கு நாம் தூதர்களை அனுப்பியிருந்தோம், ஆயினும் அவர்களின் தீய செயல்களை அவர்களுக்கு ஷைத்தான் அலங்கரித்து காட்டினான், அவனே இன்று அவர்களின் உற்ற நண்பனாக இருக்கிறான், வதைக்கும் வேதனை தான் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தாலா இன்னொரு வசனத்திலையும் சொல்லி காட்டுறான், நிச்சயமா அல்லாமே சத்தியமா உங்களுக்கு முன்னாடி நபியே எத்தனையோ சமுதாய மக்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்முடைய தூதர்கள் அனுப்பினோம், இங்க வாங்க, நீங்க செய்யற செயல்கள்லாம் சரியில்லை, நீங்க போற போக்கு சரியில்லை, நீங்க போறது எங்கேயோ கொண்டு போய் விடும், அதெல்லாம் மறுத்துட்டு ஷைத்தானுக்கு பக்கம் போனாங்க. அந்த ஷைத்தான் என்ன செஞ்சான், தீய செயல்கள் ஒவ்வொன்றையும் அலங்காரமா காட்டினான். இன்னைக்கு அவங்களுடைய உற்ற நண்பனா அவன் தான் இருக்கான். ஆனா அல்லாஹ்வுடைய வேதனையில இருந்து அவனால பாதுகாக்க முடியுமா? தடுக்க முடியுமா? ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமா? எப்படி வாக்குறுதி கொடுத்தாலும் அவ்வளவு அதே மாதிரி ஓடிடுவான். நான் சும்மா உங்களை கூப்பிட்டேன், நீங்க ஆசைப்பட்டு வந்தீங்க, அனுபவிங்க அப்படின்ட்டு விட்டு போயிடுவான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு விஷயங்களை நமக்கு தன்னுடைய தூதர் மூலமா நமக்கு சொல்லி காட்டுறான். முன்னோர்களுடைய வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப இதையெல்லாம் படிக்காம, இதையெல்லாம் பார்க்காம, இதையெல்லாம் பின்பற்றணுங்கிற ஆய்வு இல்லாம, சிந்தனை இல்லாம பொடுபோக்கா இருந்துட்டு உலகமும் அதனுடைய வாழ்க்கையும் அதனுடைய அலங்காரமும் அதில் காட்டக்கூடிய பகட்டும் ஷைத்தானுடைய அந்த பசப்பு வார்த்தைகளும் தான் உண்மை என்று நம்பி போனா அல்லாஹுடைய வேதனையை யாரால தடுக்க முடியும்? அப்போ 40 to 45 வசனம் உள்ள விளக்கத்தை நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். 46வது வசனம் அடுத்து அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையோட பேசின விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. அவர் இப்ராஹிமின் தந்தை, இப்ராஹிமே நீ அலட்சியப்படுத்துகிறாயா என் தெய்வங்களை? இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையோட பேசின சொன்னாங்களா, இங்க தந்தை பேசுறாரு மகன்கிட்ட, இப்ராஹிமே என்னுடைய தெய்வங்களை நீ அலட்சியப்படுத்துறியா? இதிலிருந்து நீ விலகி கொள்ளாவிட்டால் நிச்சயமாக உன்னை நான் கல்லால் அடித்து கொன்று விடுவேன், காலமெல்லாம் நீ என்னை விட்டு விலகி போயிடு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அவர், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உமக்கு சாந்தி உண்டாகட்டும், உமக்காக நான் என் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருவேன், நிச்சயமாக அவன் என் மீது பரிவு மிக்கவனாக உள்ளான் என்று கூறினார். தன்னுடைய தந்தை ஏசும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுக்காக நான் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுவேன், அவன் என் மேல கருணையாளன் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து நான் உங்களையும் அல்லாஹ்வை என்று நீங்க அழைத்து கொண்டிருப்பவற்றையும் விட்டு ஒதுங்கிக் கொள்கிறேன், நான் என் இறைவனையே அழைப்பேன், என் இறைவனை அழைப்பதால் நான் நற்பேரற்றவனாக ஆகிவிட மாட்டேன் என்றும் சொல்றார். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைக்கிறாங்க. அவர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன மறுமொழிய பதில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு விளக்கமா விவரிச்சு சொல்றான். எப்படி அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லும் போது தந்தை பேசுறாரு, இப்ராஹிமே நீ அலட்சியப்படுத்துறாயா என்னுடைய தெய்வங்களை?
அப்படின்ட்டு கேட்டதா அல்லாஹ் தஆலாவே சொல்லி காட்டுறான் பாருங்க. இப்ராஹிமே, நீ சிலைகளை வழிபட விரும்பவில்லை. நீ விரும்பலன்னா அவற்றை ஏசி பேசுவதை, குறை கூறுவதை நிறுத்திக்கோ. அவ்வாறு நீ நிறுத்தாவிட்டா நான் உன்னை பதிலுக்கு திட்டுவேன், ஏசுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதையே நிச்சயமாக உன்னை நான் கல்லால் அடித்து கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிற இந்த தொடருக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்றாங்க. காலமெல்லாம் நீ என்னை விட்டு விலகி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் உடைய தந்தை கூறினாருங்கிற ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. இதே தொடர்ல இடம்பெற்றுள்ள காலமெல்லாம், அதாவது மலியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லா, ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லா, இவங்க எல்லாருமே நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க. நீண்ட காலம் என்னை விட்டு போயிரு, அதாவது உன்னை கல்லால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னா சொல்லால அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தையும் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க, நான் உன்னை தண்டிப்பதற்கு முன் நீ ஒழுங்காக என்கிட்ட இருந்து விலகி போயிரு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் இங்க கொடுக்குறாங்க. இதையே சுத்தி ரஹமத்துல்லா, இப்னு ஜுரைத் ரஹமுல்லா, பஹாக் ரஹமத்துல்லா எல்லாரும் சொல்றாங்க. இது தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல வருது. கல்லால் அடித்தல் அப்படிங்கிறது சொல்லால் அடிக்கக்கூடியதை தான் சொல்லக்கூடியதா இருக்குன்ற விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல வரக்கூடிய செய்தி தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்கல்ல, நான் உன்னை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கா நீ என்கிட்ட இருந்து விலகி போயிரு அப்படிங்கிற ஒரு செய்தியை இப்னு அபி ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. இது வஹாக் ரஹமத்துல்லா, கத்தாதா ரஹமத்துல்லா, அபு மாலிக் ரஹமுல்லா எல்லாரும் இந்த விளக்கத்தையே எடுக்கிறாங்க. பிரிவுல இப்னு ஜரீர் ரஹமத்துல்லாவும் இந்த விளக்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது தப்சீர் இப்னு கஸீர் ரஹமுல்லா நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது மகனை பார்த்து ஆசர் சொல்றாரு, நான் உன்னை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கா என்னிட்ட இருந்து நீ வெளியாயிரு, போயிடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்னு அப்பாஸ் சொல்றாங்கல்ல, இந்த விளக்கத்தை சிறந்ததா இருக்குன்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு நான் துவா செய்வேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அவர்கள் தந்தையிடம் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உமக்காக நான் என்னுடைய இறைவன பாவமன்னிப்பு கூறுவேன், நிச்சயமா அவன் என் மீது பரிவு மிக்கவனா இருக்கான். அந்த 47வது வசனத்துக்கு சொல்றாங்க, இறை நம்பிக்கையாளர்களின் பண்பு குறித்து உயர்ந்தோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வசனங்களை சொல்றது மூலமா நமக்கு விளக்கம் சொல்றான். அவர்களுடன் அறிவினர்கள் அறிவீனமாக பேசினால் அவர்கள் சாந்தி என கூறி விலகி சென்று விடுவார்கள். 25வது அத்தியாயத்துல 63வது வசனம். உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், நாங்கள் அறிவீனர்களை விரும்புவதில்லை என்று சொல்லி விடுவார்கள். 28வது அத்தியாயத்துல 55வது வசனம். அல்லாஹ் தஆலா யாராச்சும் அறிவீனர்கள் நம்ம கிட்ட பேசினா அமைதியா அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும், உங்கள்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு விலகிடுவாங்க. அதே மாதிரி யாராச்சும் அறிவினர்கள் தர்க்கம் பண்ணி வந்தா அந்த இடத்துல அழகான முறையில எடுத்து வைப்பாங்க. இல்லையா விதண்டாவாதமா பேசுறாங்களா, அவங்க மேல சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லிட்டு அந்த அறிவினர்களை விட்டு விலகிடுவாங்கங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதையே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றோம், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தையிட சொன்னாங்க. அதனுடைய பொருள் என்ன, அவருடைய மீனிங் என்னன்னு சொல்லி, என்னிடம் இருந்து உங்களுக்கு எந்த சங்கடமும் தொல்லையும் நேராது அப்படின்னு சொல்லிட்டு, தந்தை என்ற மரியாதையே காரணமே தவிர வேற எந்த ஒரு தொல்லையும் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதா இந்த இடத்துல விளக்கம் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அதே தொடர்ல உமக்காக நான் என்னுடைய இறைவன்கிட்ட பாவமன்னி தேடுவேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதா தெரிவிக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு நல்ல வழி காட்டும்பாரு, உங்கள் பாவங்களை மன்னிக்குமாறும் அல்லாஹ் இடத்துல நான் பிரார்த்தனை செய்வேன் அப்படின்ட்டு சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நிச்சயமா அவன் என் மீது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க தன்னைய, என் மீது பரிவு மிக்கவனா இருக்கான். பரிவு மிக்கவன்கிற அந்த சொல்றதுக்கு ஹபியன் அப்படிங்கிற அந்த சொல் வந்திருக்கு. அதனால இப்னு அப்பாஸ் அத நிறைய பேர் அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க, தன்னை வழிபட எனக்கு வழிகாட்டிய விஷயத்தில் என் மீது அல்லாஹ் அன்பு மிக்கவனா இருக்கான் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறாங்க. முஜாஹித் ரஹமத்துல்லா, கத்தாதா ரஹமத்துல்லா எல்லாம் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிரார்த்தனை ஏற்று அல்லாஹ் முன்பே பழக்கப்படுத்தி இருந்ததால இந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நேரம் துவா செஞ்சாங்க இல்லையா, அந்த துவாவெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு வந்தான் இல்லையா, அது அந்த பழக்கம் அவங்களுக்கு இருந்ததுனால நான் இப்ப துவா செஞ்சாலும் அல்லாஹ் ஏத்துக்கிடுவான் அப்படிங்கிற அந்த பழக்கத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கிறதா
கத்தாத ரஹமத்துல்லா, முஜாஹித் ரஹமத்துல்லா சொல்றாங்க. சுத்தி ரஹமத்துல்லா சொல்றாங்க, இந்த வார்த்தையை ஒருவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பவனை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் பார்க்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நீண்ட காலம் தன்னுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரி வந்தாங்க. அவங்க ஈராக்ல இருந்து கிளம்பி, அதாவது புலம்பெயர்ந்து ஷாம் சிரியா நாட்டுக்கு வந்த பிறகும், மக்காவுல புனித பள்ளிவாசலை கட்டிய போதும், தமக்கு இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக் பிறந்த பிறகும் இவ்வாறு பாவ மன்னிப்பு கோரி வந்தாங்க. எங்கள் இறைவா, விசாரணை நடைபெறும் நாளில் எனக்கும் என் பெற்றோருக்கும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கும் பாவ மன்னிப்பு வழங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு 14வது அத்தியாயத்துல 41வது வசனம் இதைத்தான் சுட்டி காட்டுது. இதுக்கு பின்னாடி இஸ்லாத்தோட ஆரம்ப காலத்துல முஸ்லிம்கள் இணை வைப்பாளர்களாம் தன்னுடைய உறவினர்களுக்கும் மற்ற குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு வந்தாங்க. உயர்ந்தோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னாடி வரக்கூடிய ஒரு வசனத்தை அருள் உரைய இந்த நிலையில தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயத்த பாக்குறோம். என்ன அப்படின்னா, இப்ராஹிமிடமும் அவருடைய இருந்தவரிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு. அவர்கள் உங்களுடைய சமுதாயத்திட்ட நாங்க உங்களை விட்டு அல்லாஹ்வென்றி நீங்கள் வழிபடுபவற்றை விட்டும் விலகியவர்களாயிருக்கிறோம். உங்களை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்புபவரை எங்களுக்கு உங்களிடமிருந்து பகையும் வெறுப்பும் எப்போதும் நிலவும் சொல்றாரு. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர் என்ன சொன்னாரு, தன்னை நம்பக்கூடிய மக்கள்கிட்ட, தன்னுடைய சமுதாய மக்கள்கிட்ட, உங்களை விட்டு நீங்க சிலைகளை வணங்கக்கூடியவர்களா இருக்கீங்க, உங்களை விட்டு நாங்க விலகிட்டோம், உங்களுக்கு நாங்க ஆதரவாளர்களா இல்ல, உங்களை நாங்க ஏற்க மறுத்துட்டோம், நீங்க எங்களை ஏத்துக்க மாட்டீங்க, நீங்க அல்லாஹ் ஒருவனை நம்பக்கூடிய வரைக்கும் நாங்க உங்கள்கிட்ட பகைமையும் வெறுப்பும் தான் வச்சிருப்போம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய செய்தியை சொல்லிட்டு, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிடம் நிச்சயமா நான் உமக்கா பாவ மன்னிப்பு கோருவேன்னு சொன்னாங்கல்ல, அதை தவிர உங்களுக்கு முன்மாதிரி இருக்கு. 60வது அத்தியாயம் 4வது வசனம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தந்தையிட்ட நிச்சயமா நான் உங்களுக்காக பாதுகாப்பு தேடுவேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது மட்டும் நீங்க முன்மாதிரியா எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. சொல்லிட்டு முதல்ல தன்னுடைய தன்னைக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அது மாதிரி பாவ மன்னிப்பு கேட்டாங்க. பின்னாடி அதுல இருந்து அவங்க விலகிக்கிட்டாங்க. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், எங்க 9வது அத்தியாயம் 114வது வசனம். அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிம் தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரியது தந்தைக்கு அவர் அளித்திருந்த ஒரு வாக்குறுதியின் காரணத்தினால் அன்றி வேற இல்லை. மேலும் அவர் அல்லாஹ்வின் விரோதியாவார் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெளிவானதும் அதிலிருந்து அவர் விலகி கொண்டார். நிச்சயமாக இப்ராஹிம் அதிகமாக பிரார்த்தனை செய்பவரும் சகிப்புத்தன்மை மிக்கவரும் ஆவார். அல்லாஹ் தஆலா 9வது அத்தியாயத்துல 114வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சூரா மரியம்ல வரக்கூடிய வசனத்துல ஏகத்துவத்தை தன்னுடைய தந்தைக்கு எடுத்து சொல்றாங்க. அவர் கேட்காத போது, அவர் ஏசும் போது, நீ என்னை விட்டு தூரமா போயிரு, நீ என் முன்னாடி நிக்காத, என்னுடைய சிலைகளை பேசுனன்னு சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு அவர் வெறுத்து பேசினப்போ சொல்றாங்க, நான் உங்களுக்காக துவா செய்வேன், உங்களுக்கு நான் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுவேன், உங்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்காக என்னுடைய ரப்பு கிட்ட கேட்பேன், ஏன்டா அவன் என்னோட பரி உள்ளவன், என் மேல அன்பு உள்ளவன் சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அந்த ஒரு வசனத்துக்காக அவங்க துவா செஞ்சு வந்தாங்க. ஆனா பின்னாடி அவங்களுடைய முழுமையான எதிர்ப்பும் நிராகரிப்பும் தெரிஞ்சப்போ அதுல இருந்து விலகிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டான். அடுத்து 48வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், நான் உங்களையும் அல்லாஹ் என்று நீங்கள் அழைத்து கொண்டிருப்பவற்றையும் ஒதுக்கி அதை எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கிக் கொள்கிறேன், நான் என் இறைவனையே அழைப்பேன் என இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 48வது வசனத்துல தெரியப்படுத்துறான். நான் உங்களிடமிருந்தும் அல்லாஹ்வை என்று நீங்கள் வழிபட்டு வரும் உங்களுடைய தெய்வங்களிலிருந்தும் முற்றாக விலகிக் கொள்கிறேன், இணை துணையற்ற ஏகனாகி என் இறைவனையே நான் வழிபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இத பத்தி சொல்லும் போது, நீ இறைவனை அழைப்பதால் நான் நற்பேறு அற்றவனாக ஆகிவிட மாட்டேன், என்னுடைய இறைவனை அழைக்கிறதுலதான் எனக்கு திருப்தி, அவனை அழைக்கிறதுல நான் நம்பிக்கை இழந்துட மாட்டேன், அவன் தான் எனக்கு துணை அப்படின்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க
அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நபிமார்களின் தலைவர் அப்படிங்கிறது தான் காரணம். அவங்களுக்கு அல்லாஹ் விஷயத்துல ஐயம் இருக்கல, அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அல்லாஹ் ஒருத்தன், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லாம தானும் வழிபட்டு வந்ததோட பிற மக்களுக்கும் அந்த செய்தியை எடுத்து சொன்னாங்க. பிற மக்களுக்கு சொல்லல, முதல்ல தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சாங்க. குடும்பத்திலையும் தன்னுடைய தந்தை சிலை வழிபாட்டுல இருக்கிறத பார்த்து தன்னுடைய தந்தைக்கு அழகான முறையில உபதேசம் செஞ்சு வந்தாங்க. அதே நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதிகமா பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாகவும் சகிப்புத்தன்மையோட உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நமக்கு முன்மாதிரி நிறைய இருக்கு. அந்த முன்மாதிரிகளை எடுங்க. அவர்கள் ஆரம்பத்தில் தன்னுடைய தந்தைக்கு செஞ்சு கொடுத்த வாக்குறுதியினால அவங்க அந்த அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடினாங்க, அவங்களுக்காக துவா செஞ்சாங்க. பிற்காலத்துல அவங்க ரொம்ப எதிரியா இருக்கிறாங்க, அவங்க சொல்றதை கேட்கல, நிராகரிப்புல விடாப்பிடியா இருக்கிறாங்கன்றப்போ அதுல இருந்து வாபஸ் வாங்கி அந்த கொள்கையை, அந்த பிரார்த்தனையை அவங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்ப பாருங்க, நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், தேவைகள் வரும்போது அது அல்லாத நேரத்திலயும் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும், அல்லாஹ் இடத்துல நிறைய பிரார்த்தனை செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஒவ்வொரு பிரார்த்தனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆன்ல சொல்லி கொடுத்துருக்கான். அந்த பிரார்த்தனைகள்ல நமக்கு சந்தர்ப்பங்களுக்கு எந்தெந்த மாதிரி கேட்கணுமோ அந்த துவாக்களையில அது அல்லாத நம்மளுடைய தேவைகளையும் அதிகமா அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். அதே நேரத்துல பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் இருக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அழகிய முன்மாதிரியை நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த வசனங்கள்ல இருந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். அது இதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான் 49-50 பின்னர் அவர் அவர்களையும் அல்லாஹ்வை என்று அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்ததை விட்டு ஒதுங்கி வாழ்ந்த போது அவருக்கு நாம் இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் நாம் பரிசளித்தோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் நபியாகவும் நாம் ஆக்கினோம். அவர்களுக்கு நமது அருளை வாரி வழங்கினோம். அவர்களுக்கு உயர்வான புகழை உருவாக்கினோம். இங்கு உயர்ந்தாலாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் வழங்கிய அருள்கொடைகளை இங்க எடுத்து சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையும் தன்னுடைய சமுதாயத்தை விட்டு அவங்க சிலை வழிபாட்டுல இருக்கிறாங்க, சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. எவ்வளவோ அறிவுபூர்வமாகவும் அழகான முறையிலையும் அன்பான முறையிலையும் எடுத்து சொல்லியாச்சு. ஆனா கேட்கிற மாதிரி இல்லை. சோ அதை விட்டு ஒதுங்கி வாழ்ந்து வர்றாங்க. அதுக்கு பதிலா அவர்களை விட அந்த தந்தையையும் அந்த சமுதாயத்தையும் விட சிறந்தவர்களான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய புதல்வர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா 49வது வசனத்துல சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவருக்கு இஸ்ஹாக்கையும் கூடுதலா யாக்கூபையும் நாம் பரிசளித்தோம். 21வது அத்தியாயம் 72வது ஒரு வசனம். இன்னொரு வசனத்துல நாம் அவருக்கு இஸ்ஹாக் பிறக்க போவது குறித்து இஸ்ஹாக்கு முன்னர் பேரன் யாக்கூப் குறித்தும் நற்செய்தி கூறினோம். 71வது அத்தியாயம் 11வது வசனம். அல்லாஹ் தஆலா இங்க வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா உற்ற நேசனா எடுத்துக்கிட்டாங்கல்ல. அப்போ இப்ராஹிமுடைய நேசரே இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தந்தையும் உங்களுடைய சமுதாயத்தை விட்டுட்டு வந்துட்டோன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, இங்க வாங்க. உங்களுக்கு சிறந்த செல்வமா உங்களுக்கு பிள்ளைங்களையும், ஏன் பிள்ளைகளோட சேர்த்து பேர பிள்ளைங்களையும் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களாகவும் நான் அவங்களை ஆக்கி தர்றேன் அப்படிங்கிற ஒரு சுப செய்திய, ஒரு நற்செய்திய அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். அல்லாஹ் கிஃப்டா கொடுத்தேங்கிறான். அல்லாஹ்தாலா இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தையும் பேரப்பிள்ளையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தையும் நம்ம பரிசா கிஃப்டா கொடுத்தோம். ஏன் பிறக்கிறதுக்கு முன்னே நம்ம நற்செய்தி சொன்னோம். இப்ராஹிம் மலக்குகளை அனுப்பி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இஸ்ஹாக் பிறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூடுதலா அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாக்கூப்னு ஒரு பேரனை நான் கொடுக்க போறேங்கிற செய்தியும் சொன்னான். எதனால? அல்லாஹ் மேல வச்சிருந்த அன்புனால, அல்லாஹ்வையே நம்பி இருந்ததுனால. அப்ப அவங்களுக்கெல்லாம் கொடுத்த ரப்பு நமக்கு கொடுக்க மாட்டானா? சுப்ஹானல்லாஹ்.
ஆமீன். இந்த இடத்துல நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது. சூரத்துல் பக்கரா அத்தியாயத்துல வரக்கூடிய விஷயம் பாருங்க. யாக்கூப் இறப்பு நெருங்கிய நேரத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரணப்படுக்கையில இருக்கையில அவங்களுடைய மக்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறாங்க, அவங்க அழகில்ல நீங்க இருந்தீங்களா அப்படி. அல்லாஹ் தஆலா சொல்றான், யாக்கூபுக்கு இறப்பு நெருங்கிய போது நீங்கள் அவர் அருகில் இருந்தீர்களா? அவர் தன்னுடைய மக்கள்கிட்ட எனக்கு பின்னாடி நீங்க எதை வணங்குவீங்க, எதை வழிபடுவீங்கன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அவர்கள் யாரு? இந்த மக்கள், உங்கள் இறைவனும் உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவனும் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனும் ஆகிய அந்த ஒரு இறைவனையே நாங்கள் வழிபடுவோம், நாங்கள் அவனுக்கு முற்றிலும் அடிப்பணிந்தவர்களாவோம் அப்படின்னு சொன்னாங்க. 2வது அத்தியாயம் 133வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையாக இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணப்படுக்கையில தன்னுடைய பிள்ளைங்களை எல்லாம் அழைச்சு கேட்கிறாங்க. நாம என்னத்தை சொல்றோம், என்னத்தை கேட்கிறோம்? கடைசி மரண படுக்கை வரைக்கும் ஓரிரை கொள்கையை உபதேசம் செய்தவர்களா இருக்கிறாங்க நபிமார்கள் ஒவ்வொருவரும். இன்னைக்கு நம்ம சொல்றோம் சின்ன வயசு விடுங்க, அதெல்லாம் திருந்தும். அப்படித்தான் பிள்ளைக, என்னத்த சொல்றது? காலம் கிடக்கிற கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கத்தானே வேணும். இப்படி எல்லாம் சொல்றோம், எல்லாம் பாதுகாக்கணும். அதாவது இப்ராஹிமுக்கு நபிமார்களாக சந்ததிகளை நாம் ஏற்படுத்தினோம். அந்த வழித்தோன்றர்கள் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களின் வாழ்நாளிலேயே அல்லாஹ் கண் குளிர்ச்சி அளித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சகிப்புத்தன்மையோட பொறுமையோட ஓரிரை கொள்கையில உறுதியாக இருந்து தன்னுடைய சமுதாயத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய தந்தையையும் விட்டுட்டு யாருக்காக வர்றாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்காக, அந்த ஓரிரை கொள்கைக்காக அவங்க வந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய வாரிசுகளை பூரா நபியாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கண் குளிர்ச்சிய அவங்களுடைய வாழ்நாளிலேயே அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றலோட அது ஒண்ணுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறுதி நபி நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா மற்ற நபிமார்கள் எல்லாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததியில வந்தவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கண்குளிர்ச்சியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரையும் நபியாக நம்ம ஆக்கணுங்கிற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழும் காலத்திலேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக்கப்பட்டுட்டாங்க. அப்படி இல்லைன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு நிறுத்தாமல் அவர்களுடைய புதல்வர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து இங்கே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருப்பான். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்துதான் அவங்க அது வரைக்கும் தான் பாக்குறாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா 50வது வசனத்துல சொல்றான், அவர்களும் தனது அருளை வாரி வழங்கணும், அவர்களுக்கு உயர்வான புகழை உருவாக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்துல உயர்வான புகழ்ங்கிறத சொல்றதுக்கு அந்த அரபு வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுக்கு அவ்வளவு பெரிய உண்மையானவர்களா இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு உயர்வை கொடுத்தோம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த வார்த்தையை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இங்க அல்லாஹ் தஆலா உயர்வான புகழ் அப்படின்னு குறிப்பிட்டதற்கு காரணம், அனைத்து பிரிவினர்களும் மார்க்கத்தினரும் எல்லா மக்களுமே எல்லா பிரிவினருமே எல்லா மார்க்கத்தை பின்பற்றக்கூடியமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதித்து புகழ்றாங்க. அந்த நபிமார்கள் அனைவர் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் சாந்தியும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி முடிக்கிறாங்க. இந்த இதுக்கு விளக்கம் சொல்லல தப்சீர் தபரில இந்த செய்தி வருது. தப்சீர் இப்னு அபீ ஹாத்திம்னு சொல்றாங்க, இறை தூதர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர உலகத்துல முப்பெரும் சமுதாயத்தினரா அல்லாஹ் தஆலா ஆக்கினா. முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எல்லோருமே அவங்கள மதித்து போற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க. முஸ்லிம்களை பொறுத்த வரையிலும் அவங்க ஒவ்வொரு தொழுகையோட இறுதி அமர்வுலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் ஸலவாத்து கூறாமல் தொழுகையை முடிக்கிறது இல்ல. அவ்வளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய புகழை உயர்த்தி நினைவு கூறக்கூடிய வகையில வச்சிருக்கான். ஹஜ் யார நினைவு கூறக்கூடியதா இருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களுடைய குடும்பத்தார்களையும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுடைய புகழை நாம் உயர்த்தினோம்.
இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களை, அவனை மட்டுமே ஈமான் கொண்டு அவனை மட்டுமே வழிபடக்கூடிய மக்களை சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாகவும் புகழுக்குரியவர்களாகவும் அல்லாஹ் ஆக்குறாங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த வாழ்க்கை வரலாறுல இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயத்துல நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு. அவங்கள்ட்ட இருந்து சகிப்புத்தன்மையை நம்ம கத்துக்கிட்டோம், பொறுமையை கத்துக்கிட்டோம், குடும்பத்தாருக்கு எப்படி உபதேசம் செய்யறதுங்கிறத கத்துக்கிட்டோம். குடும்பத்தார அல்லாஹுக்காக இழக்கும் போது அல்லாஹு தாலா மிகப்பெரிய கண்ணியத்தையும் உயர்வையும் பரிசையும் அவங்களுக்கு பிள்ளைகளாகவும் பேர குழந்தைகளாகவும் நபிமார்களுடைய வாரிசாகவும் அவங்களுக்கு கொடுத்தாங்கிறத பார்த்தோம். நாமளும் பொறுமையோட சகிப்புத்தன்மையோட அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்பி வாழ்ந்தால், பிற மக்களுக்கு இதை எடுத்து சொன்னால் நமக்கும் அல்லாஹு தாலா இது மாதிரியான சிறப்புகளை தருவான் இன்ஷா அல்லாங்கிற ஒரு உறுதியோடு நாமும் இதை ஒவ்வொரு வசனத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். யா அல்லாஹ் எங்களுக்கு இதற்கு நீ ஈஸியாக்கி இலகுவாக்கி தௌஃபீக் செய்வாயாக. எங்களிடமிருந்து இந்த அமலை நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களிடமிருந்து ஏற்பட்ட தவறுகளை நீ மன்னிப்பாயாக, மறைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் மீது புரிந்த அற்புடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் நீ பொருந்தி கொள்ளும் விதத்தில் நல்லமல்கள் செய்வதற்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய வாரிசுகளுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.